அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிட புகழ். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 10 பொருத்தம் பற்றிய பதிவு. திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தங்கள் அவசியம் தேவையா என்றால் நிச்சயமாக தேவை இல்லை. அது யோனியாக இருக்கட்டும், லட்சுவாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், 10 பொருத்தங்களும் தேவை இல்லை. காரணம், அனைத்து பொருத்தங்களுக்கும் விடை தனது சுய ஜாதகத்தில்தான் இருக்கிறது. அவர்களுடைய லக்கண பலன், ராசி பலன், கிரகங்களுடைய பலன் அனைத்துக்கும் அந்த 10 பொருத்தத்தினுடைய தீர்வுக்கான அனைத்து பலன், லட்சுவாக இருக்கட்டும், யோனியாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், அதிபதியாக இருக்கட்டும், அனைத்துக்கு உரிய பலன் திருமண பொருத்தத்தில் தன் சுய ஜாதகத்தில்தான் இருக்கிறது தவிர பொருத்தத்தில் இல்லை. பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்தால் சோதிடரே தேவையில்லையே. அவதான் வச்சுருக்கானே புரோக்கர். 10 பொருத்தம், ஐயா 2 ராசிக்கு நல்லா இருக்குது, 2 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, நான் புத்தகத்தில் பார்த்துட்டேன், 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் இதுக்கு நாம். ஆகவே திருமண பொருத்தத்தில் மிக முக்கிய பங்கு வைப்பது அவர்களுடைய ஜனனகால ஜாதகமே தவிர 10 பொருத்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். என் அனுபவத்தில் வெளியில் வேண்டாம் என்று சொல்லிய ரச்சும் சரி, யோனியும் சரி அதிகமாக சேர்த்திருக்கிறேன். அவர்கள் இருவரும், அனைத்து தம்பதிகளும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆயிலை நீட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த யோனி பொருத்தமலை என்று சொன்ன தம்பதிகளாம் அவர்கள் போல் வாழவில்லை. இன்று வரைக்கும் நான் அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆக தம்பதிகளுடைய வாழ்க்கைக்கும், மகிழ்ச்சிக்கும், ஆயுளுக்கும், இல்லறைக்கும், குழந்தை பேருக்கும், இன்னபிற அனைத்து காரணங்களுக்கும் அவர்களுடைய சுய ஜாதகமே காரணமே தவிர, அதிலே பதில் இருக்கிறதை தவிர திருமண பொருத்தத்தில் இல்லை. ஆகவே இனிமேல் முடிந்த வரை அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்து சேர்க்க வேண்டுமாய் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் குடும்ப சோதிடர் வைரவன் ஜி, சிந்தாமணி, மதுரை 9. நன்றி, வணக்கம்.